ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேர்னல் என்ட்ரி டாப்பிக்கில் எப்படி 2 மெத்தட்லையும் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடலாங்கிறது பார்க்கலாம் இப்போ. அதாவது ஒரு மெத்தட் வந்து பேலன்ஸ் ஷீட் ரூல், பேலன்ஸ் ஷீட் P&L. அதாவது அசட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட், ஓகே, லயபிலிட்டி அண்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட். இதுதான் பேலன்ஸ் ஷீட் P&L ரூல். ஓகே. ரெண்டாவது வந்து நம்ம யூஷுவல் கோல்டன் ரூல்ஸ், அதாவது 3 கோல்டன் ரூல்ஸ் அப்படிம்பாங்க. கரெக்டாக பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அண்ட் ரியல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே எப்படி சொல்லலாம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஈஸி ஆக்சுவலாக. ஆனால் எது அசட் எது எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது கொஞ்சம் நமக்கு டைம் ஆகும். ஓகேயா. ஆனால் செகண்ட் ரூல் வந்து அதாவது அதில் மிஸ்டேக்கே வராது, ஏன்னா பக்கவாக இருக்கும். ஆனால் பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்ங்கிறது எந்த அக்கௌண்ட் புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். ஓகேயா. அதனால் நான் 2 மெத்தட்லேயும் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துவாங்க. இப்போ 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஏபிசி ஃபார் 10,000 அண்ட் பெய்டு கேஷ் அப்படிங்கிறாங்க. ஓகேயா. நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் இருக்குது பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ். ஓகேயா. பர்ச்சேஸ்ங்கிறது இந்த இடத்துல என்ன அக்கௌண்ட் இது? ஃபஸ்ட் ரூல் பிரகாரம், ஏன்னா ப்ளூவில் போட்டிருக்கேன். சரி, ப்ளூவில் போட்டிருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ரூல், க்ரீனில் போட்டால் செகண்ட் ரூல். ஓகேயா. பர்ச்சேஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. கோயிங் அப் ஆர் டவுன், அப் அப்படின்னா டெபிட் பண்ணணும். ஓகேயா. என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அண்ட் பெய்டு கேஷ். ஓகே. இப்போ கேஷுங்கிறது இந்த இடத்துல அசட். கரெக்ட். ஏன்னா விச் பிலாங்ஸ் டு அஸ் இஸ் அசட். ஸோ கேஷுங்கிறது அசட். இதில் குறைஞ்சிருக்கு, டவுன். ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்க, இப்போ பணம் உங்கள் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு, அப்போ ஈக்குவல் டு கிரெடிட். ஸோ பர்ச்சேஸ் டெபிட் வரும், கேஷ் கிரெடிட் வரும். ஓகேயா. இப்போ செகண்ட் ரூல் பார்க்கலாம். பர்ச்சேஸ் ஈக்குவல் டு என்ன அக்கௌண்ட்? நாமினல் அக்கௌண்ட். இதுதான் கொஞ்சம் கஷ்டம், நாமினல் அக்கௌண்ட். ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இடத்துல. ஓகே. ஈக்குவல் டு டெபிட். ஓகேயா. கேஷ் இது என்னது? ரியல் அக்கௌண்ட். ஓகே. அதாவது எதெல்லாம் உங்களால் பார்க்க முடியுமோ அது ரியல் அக்கௌண்ட். ஓகே. ரியல் அக்கௌண்ட் அது கோஸ் டவுன், அப்போ கிரெடிட். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான், பார்த்தீங்களா. சரி, இந்த சொன்ன கோல்டன் ரூல்ஸ் வந்து அதாவது கரெக்டாக புரிஞ்சுருந்தா ஈஸியாக போடலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் இப்போ ஸ்திக்கு ப்ளூ வச்சுக்கோங்க நீங்கள். சரி, இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன், திரும்ப நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ பர்ச்சேஸ் டெபிட் ஆயிருக்கு, கேஷ் கிரெடிட் ஆயிருக்கு ரெண்டுத்துலையும். ஓகே. அப்போ என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ், ஓகே, அக்கௌண்ட் டெட்டார்னு போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுவாங்க. டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேயா. எவ்வளோ அமௌண்ட்? 10,000. ஓகே. அதுக்கு நரேஷன் எழுதணும். நரேஷன் என்ன நடந்தது? பீயிங் பர்ச்சேஸ் மேட் ஃபார் 10,000 அண்ட் பெய்டு கேஷ். ஓகேயா. இது ஃபஸ்ட் என்ட்ரி. ஓகே. இப்போ செகண்ட் என்ட்ரி பார்க்கலாம். அதை ஏற்கனவே போட்டிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகே. செகண்டுக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு? பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஏபிசி. நீங்களும் கொஞ்சம் ப்ளீஸ் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க, பேசிக்காக இருந்தாலும் போட்டு பாருங்கள். என்ன ஏன்னா இந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. ஸோ முதல்ல மேலே இந்த ரூல்ஸ் எழுதிடுங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட் ரூல்ஸ்னால் என்ன, கோல்டன் ரூல்ஸ்னால் என்ன. அப்புறம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை டிக் அடிச்சுக்கோங்க. ஓகேயா. சரி, இப்போ செகண்டுக்கு போகலாமா? பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஏபிசி ஃபார் 15,000 அண்ட் அக்ரி டு பே லேட்டர். நான் கொஞ்சம் வேறுன்ட்டு தான் கொஞ்சம் டஃபாக கொடுத்துருக்கேன். ஓகேயா. ஏன்னு சொல்கிறேன், எந்த வேர்டு மிஸ்ஸிங்னு சொல்கிறேன். சரி, இப்போ இதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இது ஏற்கனவே போட்டாச்சுல்ல. ஸோ இந்த என்ட்ரியை நான் கீழே போட்டுடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ இது வந்து இப்போ செகண்ட் என்ட்ரி. ஓகேயா. சரி, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஏபிசி ஃபார் 15,000 அக்ரி டு பே லேட்டர். சரி, இந்த இடத்துல அகெயின் பர்ச்சேஸுங்கிறது என்னது? இது ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்ட். விச் இஸ் ஈக்குவல் டு கோயிங் அப், விச் இஸ் ஈக்குவல் டு டெபிட். அதான் ஃபஸ்ட் ரூல் இந்த ப்ளூ பிரகாரம். ஓகேயா. சரி, அக்ரி டு பே லேட்டர்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகே. அக்ரி டு பேனா இப்போ இன்னும் கொடுக்கலன்னா அது இந்த ப்ளூவில் வந்து என்னவா இருக்கும்? அது இந்த 4 இருக்குது, அசட், எக்ஸ்பெண்டிச்சர், லைபிலிட்டி, இன்கம். சரி, இப்போ அது இன்கம். அது
கண்டிப்பாக கிடையாது. அசட்டா கிடையாது. ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும், நமக்கு வரணும்னா தான் அசட், நம்ம கொடுக்கணும். ஓகே, அப்போ அசட் கிடையாது. எக்ஸ்பெண்டிச்சராக கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்னவா இருக்கும்? லைபிலிட்டி. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா இட்ஸ் அ லைபிலிட்டி. அது பற்று கடன் அப்படிம்பாங்க தமிழில். அசட்னா டெபிட்னா பற்று, கிரெடிட்னா கடன். ஓகேயா, நம்ம கொடுக்க வேண்டிய அக்ரி டு பே லேட்டர்னா இஸ் எ என்ன சொல்லலாம், லோன் ஆர் டியூ. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி. கரெக்டா? தட் லைபிலிட்டி இஸ் கோயிங் அப். கரெக்ட், கோயிங் அப். அப்போ கிரெடிட். ஓகேயா? அகைன் ஐ ரிப்பீட், அக்ரி டு பே லேட்டர்னா இட் இஸ் எ டியூ. ஓகே, இப்போ டியூனா லைபிலிட்டி. லைபிலிட்டி இஸ் கோயிங் அப், அப்போ கிரெடிட் பண்ணணும். ஏன்னா அதுதான் மேலே போட்டிருக்கேன் ரூல். இப்போ க்ரீனில் பார்க்கலாமா? க்ரீனில் வந்து அதே மாதிரி பர்ச்சேஸுங்கிறது என்ன அக்கௌண்ட்? நாமினல் அக்கௌண்ட். அது எக்ஸ்பெண்டிச்சர், அது டெபிட். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல அதே மாதிரி அக்ரி டு பே லேட்டர் யாருக்கு? கரெக்ட், ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு. கரெக்டா? முதல்ல கேஷ் கொடுத்துட்டீங்க, இதுக்கு பர்சனல் அக்கௌண்ட், அப்போ பர்சனல். ஓகே, சரி. இப்போ நம்ம ரிசீவரா கிவரா, அதான் முக்கியம். அதாவது நம்ம அவர்கிட்டேருந்து பணம் வரணுமா, நம்ம கொடுக்கணுமா? நம்ம தான் கொடுக்கணும். கரெக்டா? அப்போ ஆனால் நம்ம கொடுக்கணும்னா அவர் என்ன கொடுத்துருக்காரு? அவர் சரி, நம்ம ஒருத்தருக்கு பணம் தரணும், அக்ரி டு பே லேட்டர். கரெக்ட், பர்சனல் அக்கௌண்ட் ஏபிசி. இதுக்கு ஏபிசி. ஒருத்தருக்கு பணம் தரணும்னா there has to be some service or goods. கரெக்ட்? அப்போ அவர் குட்ஸ் கொடுத்துருக்கார். கரெக்டாக? அப்போ கிவர், இந்த இடத்துல கிவர். கரெக்ட்? அப்போ ஈக்குவல் டு கிரெடிட். நான் திரும்ப சொல்கிறேன், அது அக்ரி டு பே லெட்டருங்கிறது ஒருத்தருக்கு. கரெக்டா? ஆனால் அவர் ஏதாவது கொடுத்துருக்கணும், ஏதாவது ஒரு சர்வீஸோ குட்ஸோ கொடுத்தனால தான் நமக்கு வந்து அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துருக்கோம். கரெக்டாக? அதனால் கிவர் இந்த இடத்துல கிரெடிட். ஸோ அப்போ ரெண்டு ரூல் பிரகாரம் பார்த்தாலும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டெபிட்டில் வந்துடுது. கரெக்டாக? ரெண்டுத்துலேயும். அப்புறம் ஸ்பேஸ் விட்டுவாங்க, டு ஏபிசி அக்கௌண்ட் 15,000. அதாவது ஏபிசிங்கிற அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணம் தரணும். ஸோ ஃபஸ்ட் ரூல் பிரகாரம் ஏபிசி இஸ் எ லைபிலிட்டி. செகண்ட் ரூல் பிரகாரம் லைபிலிட்டி த்ரூ பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஏன்னா அவர் கிவர் அவர். ஸோ இந்த இடத்துல ஸோ பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் 15,000 ஃப்ரம் ஏபிசி ஆன் கிரெடிட். இந்த வேர்டை நான் தான் மிஸ் பண்ணேன், இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்போ தான் நமக்கு சாதாரணமாக கொஸ்டினில் கிரெடிட் வந்துடும். ஸோ அக்ரி டு குட்ஸ் ஃப்ரம் ஏபிசி ஆன் கிரெடிட்னு வேர்டு இருக்கும், நார்மலாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் கூட அப்படின்னா அக்ரி டு பே லெட்டர்னா சேம் அஸ் கிரெடிட்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஏபிசி ஆன் கிரெடிட். தப்பாக எழுதிட்டேன், சாரிப்பா, வெரி சாரி. அது இங்கே வரணும். அது இது டு ஏபிசி அக்கௌண்ட். ஓகேயா? எஸ், கிளியரா? ஓகே. ஸோ அதனால் இந்த ரெண்டு ரூலையும் நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. எது ப்ளூவில் இருக்கிறது வந்து பேலன்ஸ் ஷீட் P&L ரூல், க்ரீனில் இருக்கிறது கோல்டன் ரூல்ஸ். ஓகேயா? நான் ஒரு வீடியோவும் இந்த மாதிரி ஒரு 2 என்ட்ரிஸ் எடுத்துக்கிறேன். அசட் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு டெப்ரிசியேஷன். ஓகே, அதே மாதிரி சேலரி பே பண்ணிட்டு அதுக்கு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஓகே, அது மாதிரி சேல்ஸ் பண்ணிவிட்டு அது கிரெடிட் சேல்ஸ். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பேரா டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு இது ஈஸியாக புரிஞ்சு அடுத்தது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மாதிரி வந்ததுன்னா அதுவும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.